என்னடி அம்சு இந்த நேரத்துல கடையில இருக்க? வழக்கமா ஆத்தங்கரையில தண்ணி எடுக்க போயிடுவியே. சரி சரி. எங்கேயா சிறுத்தையை கொன்ன அந்த சூரப்புலி? ராஜப்பா, உன்னை தேடிக்கிட்டு இன்னொரு சிறுத்தை வந்திருக்குது, வந்து பாரு. அட போண்டா குண்டா இருக்கே, ஒன்னு எடுத்துக்கிறேன், காசு சாப்பிட்டுறேன். என்ன பேசவே கூடாது, என் பின்னாடியே வாயா. எங்க? என்னது எங்கயா? நான் புறப்படுன்னு சொன்னா மாடு கூட எங்கன்னு கேட்காது, நீ கேக்குறிய? யோ, உனக்கு கை இருக்காயா? இருக்கு. இந்த கையோட தான் கூட்டிட்டு வர சொன்னாரு துரசிங்க ஐயா. புறப்படே. நான் சொல்லல, அவருதான் தரிசிக்க போன தெய்வம் தந்தி கொடுத்து வர சொன்ன மாதிரி. போயிட்டு வாப்பா. போலாம். என் கூட வரதுன்னா ஒரு நிபந்தனை. என்ன? கேள்வி கேட்க கூடாது, பேசக்கூடாது. நான் சொல்றதுக்கெல்லாம் ஊன் கொட்டிக்கிட்டு வரணும், புரியுதா? சரி. சரியில்லை. சரி, ஊன் கொடுறதுக்கு முன்னாடி உன்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? போனா போகுது, ஒரு கேள்வி தானே, கேட்டுக்க. இப்படி கண்ணுல விரல விட்டு காது வரைக்கும் ஆட்டுறியே, நீ யாரு? நான் யாரா? இந்த பாரியா, நான் வளவளன்னு பேச மாட்டேன், நறுக்குன்னு பேசுவேன், 4 வார்த்தை பேசுவேன். ஆனா என்ன ஊருக்குள்ள வாயாடின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல உள்ள மரஞ்செடி கொடிகளை கேட்டா கூட சொல்லும் சுந்தரி யாருன்னு. இருந்தாலும் சொல்றேன், என் ஆத்தா தூத்துக்குடி, அப்பன் பரமக்குடி, 2 பேருக்கும் கல்யாணமானது கள்ளக்குடி, நாங்க பிழைக்க வந்தது இந்த கடம்பக்குடி. இந்த அம்மா அவதாரமானது இந்த ஊர்ல தான். நான் பிறந்ததும் எங்க ஆத்தா ஜன்னில செத்தா, 1 வருஷம் கழிச்சு எங்க அப்பா தண்ணியில செத்தா. என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆயா இருக்கா, அவதான் இப்பவும் எனக்கு தாயா இருக்கா. அனாதையா இருக்கிறது பாவம்பாங்க, ஆனா என்ன பொறுத்தவரையிலும் சௌகரியம் தான். இந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்களெல்லாம் எனக்கு தெரியும், மாடுங்களுக்கு என்ன தெரியும்? காட்டுக்குள்ள பாட்டு, கம்பஞ்சோறு மோரு, மத்தியான குளியல், மாலையில வீடு, இதுதான் என் பொழப்பு. எப்படி? நல்லா இருக்கு. ஆமா, துரசிங்க ஐயா கிட்ட நீ என்ன கேட்க போற? ஊசியும் நூலும். ஊசியும் நூலுமா? எதுக்கு? உன் கிழிஞ்ச வாய தைக்க. அம்மா அம்மா, வீராதி வீரன் சூராதி சூரன் நொண்டி புலியை அடித்துக் கொன்ற எலி குஞ்சு வந்திருக்கிறார். என்ன 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 கை நீடுது? ஆமா வாங்க, உங்களை பார்க்கணும் தான் எங்க வீட்டுக்காரர் வர சொல்லி இருந்தார். உள்ள வாங்க. வாங்க அங்கிள். புலம்பிட்டா போ தனியா. அப்பா, புலி அடிச்சு கொன்னாரே, அவர் வந்திருக்காருப்பா. வாப்பா கீழே உட்காருங்க, வந்துடுவாரு. வா. வணக்கங்க. வணக்கப்பா. நான் உயிருக்குற நேசிக்கிற என் மகனை காப்பாத்திருக்கேன், ரொம்ப நன்றி. உன் பேர் என்னப்பா? ராஜப்பா. புலியோட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு வலிமை இருக்குன்னா உனக்கு என்னன்னு தெரியும்? மல்யுத்தம், சிலம்பாட்டம், சோடா பாட்டில், செயின், கராட்டே, இந்த மாதிரி. ஓ, உன் ஹைட் என்னப்பா? 5'10". ஐ சி. பாடி? 40 இருக்கும். வெரி குட். நீ கருப்பா சிவப்பா? என்ன சார் இது, எதிர்க்கவே நிக்கிறேன்னு தெரியலையா? பார்த்தா தெரியாதுப்பா, எனக்கு பார்வை இல்லை. என்ன மன்னிச்சிருங்க சார், தெரியாம கேட்டேன். எனக்கு பார்வை இல்லைன்னு சொன்ன உடனே அந்த அதிர்ச்சியில மௌனமாயிட்டியே, அந்த மௌனத்துலதான் மனிதாபிமானம் இருக்கு, மன்னிப்புல இல்ல. என்னோட ஹைட்டு கேட்டீங்க, பாடி கேட்டீங்க, நிறத்தை கேட்டீங்க, குணம் என்னன்னு கேட்கவே இல்லையே. இன்னொரு உயிரை காப்பாத்துறதுக்காக எப்போ உன் உயிரை பணைய வச்சியோ அப்பவே உன் குணம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ வேலை தேடி வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். உனக்கு வேலை தரத்தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். சார், நீங்க மட்டும் எனக்கு வேலை கொடுத்தா உங்களுக்கு நான் உயிரை கொடுப்பேன். நான் உனக்கு கொடுக்க போறது உயிர் கொடுக்கிற வேலை இல்ல ராஜப்பா, உயிரை எடுக்கிற வேலை. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஊருக்கும் எனக்கும் ஒரு பொது எதிரி இருக்கான், அவனை நீ அழிக்கணும். பொதுமக்களுக்கு புத்தி இல்ல, போலீஸுக்கு சக்தி இல்ல. இந்த துரசிங்கமோ கண்ணிருந்த சிங்கம் ஆயிடுச்சு. அந்த வெறி நாயை அழிக்க உன்னாலதான் முடியும். என்ன சொல்ற? என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு ஒரு கசப்பான இறந்த காலம் இருக்கு. எனக்குள்ள இருந்த ஒரு மிருகத்தை எனக்குள்ளேயே குழி தோண்டி புதைச்சிட்டேன். என்ன தூண்டி விட்டு அதை தோண்டி எடுத்துறாதீங்க. வன்முறையில ஈடுபடக்கூடாதுன்னு உனக்கு நீயே ஏதாவது சட்டம் கட்டம் போட்டுட்டு இருக்கிய? சட்டமா இருந்தாலும் தாண்டி வந்துருவேன். இது எனக்கு நானே போட்டுக்கிட்ட வட்டம், நெருப்பு வட்டம். நிச்சயமா என்னால தாண்டி வர முடியாது. நிச்சயமா முடியாது, சத்தியமா முடியாது.
சரி, அந்த வட்டத்தை விட்டு வெளியே வான்னு நான் உன்னை வற்புறுத்த முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உன்னை கேட்டுக்கிறேன். உன் திறமைய, வலிமைய, மனோபலத்தை என் மகனுக்காவது கத்துக்கொடு. என் புதக்குழியில புல்லு முளைக்கிறதுக்குள்ள அந்த அருகும் புல் ஆலமரமாகட்டும். என் லட்சியத்தை அவனாவது நிறைவேற்றட்டும். என்னப்பா சொல்றேன்? சரிங்க. அக்கா அக்கா, ரயில் விளையாட்டு விளையாடலாம்க்கா. விளையாடலாமே. பசங்களா எல்லாரும் பின்னாடி நில்லுங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். ஏறி படிக்கடா. சரிடா. பாத்து. டேய், மெதுவாடா. சீக்கிரம்டா. ஆச்சா, சீக்கிரம். நான் வந்துட்டேன். டேய், முதுகு வலிக்குதுடா. சீக்கிரம்டா. இருக்கிறதுலயே பெரிய இளநீ எனக்கு. சீக்கிரமா பறிச்சு போடுடா. என்ன ஓய்? ஏண்டி ஓட்டவாய், எத்தனை நாளா இந்த வேலை? உனக்கு மட்டும் ஓட்ட இல்லாம வாயை ஒட்டி வச்சா பெற்றிருக்காங்க ஆட்டா. மரியாதையா பேசு. ஆமா, பேச்சுல எல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. உன் மாடுகள்லாம் பண்ணையில திருடி தின்னுதுங்க, நீ தென்னை மரத்துல திருடி தின்றியா? யார பாத்தியா திருடிங்கிற? உன்னதான். தென்னை மரத்துல என்னடி பண்ணிட்டு இருக்க? என் மாட்டுக்கு புல்லு பிடிங்கிட்டு இருந்த. ஏன், உன் தலையில தான் புல்லு இருக்கே, பிடிக்க போடுறது. இண்டலா, தலையில எப்படியா புல்லு இருக்கும்? தென்னை மரத்துல புல்லு இருக்கும் போது உன் தேங்காய் மண்டையில புல்லு இருக்காத? எனக்கு அதெல்லாம் தெரியாது. உன் மாடுகள்லாம் வாழைத்தோப்ப காலி பண்ணிருச்சுங்க. அங்க பாத்தியா, திருடி தின்ன கொழுத்து போய் கிடக்குதுங்க. எல்லா கழுதையும் பிடிச்சு கட்டி போட்டேன். நஷ்ட இங்க வச்சுட்டு ஓட்டிட்டு போ. எப்படி நஷ்ட ஈடு கட்டலனா என்னையா பண்ணுவ? கயிறு ரெடியா இருக்கு, மரமும் ரெடியா இருக்கு. உன்னை சேர்த்து கட்டி போட்டுருவேன். அப்போ நஷ்ட ஈடு கட்டாம மாட்டை அவுத்து விட மாட்டேன்ல? அங்கிள் அங்கிள், சுந்தரி பாவம். நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன், மாடுங்களை அவுத்து விட்டுருங்க. ஏய் சுண்டக்கா பாயல, நீ சும்மா இரு. உனக்கு ஒண்ணு தெரியாது. இந்த திமிர் பிடிச்சவளுக்கு இறக்கமே காட்டக்கூடாது. யோ, முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் பருக்கையிலேயே மறைக்கிறவன். என்கிட்டயா வேலை காட்டுற? இப்போ உன்னை என்ன செய்யறேன் பாரு. பாரியா, நான் சொன்னதுதான். இந்த ரோசா ரூட்டை மாத்துவாளே தவிர ரேட்டை மாத்த மாட்டா. புடவையோட ஆடணுமா 300 ரூபாய், தாவணியோட ஆடணுமா 400 ரூபாய், பாவாடை ஜாக்கெட்னா 500 ரூபாய். 1000 ரூபாய் தரேன். அதுக்கு எப்படி ஆடுவேன்னு கேட்டு சொன்னார் ஐயா. ஐயாவா? அதான் நம்ம சிங்கப்புரம் பிராசு. அதுவா? ஐயாவுக்கு இளவதான் இல்லையே தவிர மீதி எல்லாமே இருக்கு. என்ன வயசுதான் 80க்கும் 90க்கும் நடுவுல. சாகப்புற காலத்துல பெருசுக்கு சில ஆசைங்க. மத்தியானமான கோழி குழம்பு சாப்பிடணும், சாயந்தரமான அல்வா சாப்பிடணும். ஒரு நாளைக்காவது இந்த ரோசாவுடைய ஆட்டத்தை தனியா பார்க்கணும். அதுதான் அவருடைய லட்சியம். சரின்னு சொல்லு ரோசா. யோ எந்திரியா. ஏன் இப்பவே போலாங்கிறியா? பெருசு பகல தூங்கிட்டு இருக்கோம். யோ, நான் ஒண்ணு படிதண்ட பத்தினி இல்ல. எனக்கு ஒரு வரமுறை இருக்கு. இந்த ரோசாவை மோந்து பார்க்கணும்னா கூட ஒரு அந்தஸ்து வேணியா. ஓனையும் பண்ணியும் வந்து உடச்சி பார்த்தா மூக்குல முள்ளுதான் குத்தும். அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு ஆள விடு. பெரிய இடம் பாப்பா. பெருசு கூட்டுது சின்னது கூட்டுன்னு இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த அப்புறம் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஆமா சொல்லி என்ன கலாட்டா? வேற ஒண்ணு இல்ல, ரோஜா பூ பறிக்க வந்தேன், கையில முள்ளு குத்துருச்சு. வரேன். ரோஜா என்னாச்சு? ஒண்ணு இல்லையா, இது ராசா விட்டு கட்டுலு.
இதுல காசு கொடுத்து படுத்துக்க ஒரு ஓணம் ஆசைப்பட்டுச்சு, அதான் அடிச்சு விரட்டிட்டேன். இந்தாயா, இன்னைக்கு பிடிச்ச யாராவுல குழம்பு பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு போறது. நான் எஸ்டேட்ல சாப்பிட்டேன். அப்புறம் ராத்திரிக்கு வா வா பாப்பா வா வா. சுந்தரி நீ எந்திரி, சுந்தரி நீ எந்திரி, தண்ணிக்குள்ள தவம் இருக்கும் சுந்தரி, தாவணிதான் வேணுமின எந்திரி, தண்ணிக்குள்ள தவம் இருக்கும் சுந்தரி, தாவணிதான் வேணுமின எந்திரி, மாடு மேய்க்க வந்திருக்கு நாட்டுக்கட்டு, நீ மாமங்கிட்ட வம்பிழுத்து மாட்டிக்கிட்டு, சகசரிகம பதன்னு அரி அக்கா அம்மம்மா நிச 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 சுந்தரி நீ எந்திரி, சுந்தரி நீ எந்திரி. தண்ணியில காத்திருந்தா கால் கடுக்குமே, ஓ தங்க நிறம் மேனியிலே மீன் கடிக்குமே, கொக்கு உண்டு ஒன்ன கொத்த காத்திருக்குமே, அடி தவளை எல்லாம் ஒன்ன வந்து காதலிக்குமே, மாமனுக்கு பெரிய மனசு கண்ணித்தனே, நீ ரெண்டு கையும் தூக்கி வந்த மன்னிப்பானே, மாமனுக்கு பெரிய மனசு கண்ணித்தனே, நீ ரெண்டு கையும் தூக்கி வந்தா மன்னிப்பானே, நிச 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 சுந்தரி நீ எந்திரி, சுந்தரி நீ எந்திரி. கட்டழகு மேனீனை மூடக்கூடுமா, நீ கட்டி வச்ச ஒட்டு முடி ஆடையாகுமா, மல்லு கட்டி பாக்குறியே 2 வாரமா, நீ மாட்டு கொம்பில் பால் கறந்த பால் இருக்குமா, கொட்ட கொட்ட முழிக்கிறியே பட்டிக்காடு, இப்போ குட்டி கர்ணம் போட சொன்ன வெக்கக்கேடு, ஆமா போடு போடு போடு, கொட்ட கொட்ட முழிக்கிறியே பட்டிக்காடு, இப்போ குட்டி கர்ணம் போட சொன்ன வெக்கக்கேடு, ரிரி அக்கா அம்மம்மா நிச 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 சுந்தரி நீ எந்திரி, சுந்தரி